முதல்வரானார் முன்னாள் மாணவர். நெல்லை அரசு சட்டக்கல்லூரி சாதனை. நெல்லை அரசு சட்டக்கல்லூரி முதல்வராக என் ராமபிரான் ரஞ்சித் சிங் பொறுப்பேற்றுக் கொண்டார். நெல்லை அரசு சட்டக்கல்லூரி முதல்வராக கயல்விழி பணியாற்றி வந்தார். இவர் சென்னைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டதை தொடர்ந்து சேலம் அரசு சட்டக்கல்லூரி முதல்வராக பணியாற்றிய ராமபிரான் ரஞ்சித் சிங் நெல்லை அரசு சட்டக்கல்லூரி முதல்வராக இடமாற்றம் செய்யப்பட்டு பொறுப்பேற்றுக் கொண்டார். நெல்லையைச் சேர்ந்த புதிய முதல்வர் நெல்லை அரசு சட்டக்கல்லூரியில் படித்தவர். தொடர்ந்து அவர் இங்கு பேராசிரியராகவும் பணியாற்றினார். இவர் ராமநாதபுரம், சேலம் உட்பட பல அரசு சட்டக்கல்லூரிகளில் பணியாற்றிய பெருமை படைத்தவர். புதிய சட்டக் கல்லூரிகளிலும் தனி அலுவலராக பணியாற்றியுள்ளார். புதிய முதல்வர் ராமபிரான் ரஞ்சித் சிங் கூறும்போது, நான் முதல்வராக பொறுப்பேற்றாலும் மாணவராகவே இங்கு செயல்படுவேன். மாணவ மாணவிகளுக்கு வேண்டிய திட்டங்களை செயல்படுத்துவதோடு நெல்லை அரசு சட்டக் கல்லூரியை உன்னத இடத்திற்கு கொண்டு செல்ல அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பேன் என்றார். அரசு சட்டக்கல்லூரி வரலாற்றில் ஒரே கல்லூரியில் படித்து பின்னர் பேராசிரியராகவும் தற்போது முதல்வராகவும் டாக்டர் ராமபிரான் ரஞ்சித் சிங் பொறுப்பேற்று சாதனை படைத்துள்ளது இதுதான் முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் வல்லநாடு துளசி பெண்கள் சட்டக்கல்லூரி முதல்வர் முகமது, கடையநல்லூரைச் சேர்ந்த ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் வக்கீல் திருமலை, முன்னாள் பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நேற்றைய தினம் திருநெல்வேலி அரசு சட்டக்கல்லூரியில் முதல்வராக பொறுப்பேற்று பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இதற்கு முன்பாக இதே கல்லூரியில் 1999ஆம் ஆண்டு முதல் 2002ஆம் ஆண்டு வரை மாணவனாக பயின்று 2005ஆம் ஆண்டு இதே கல்லூரியில் கௌரவ பேராசிரியராக பணியில் சேர்ந்து 2009ஆம் ஆண்டு நிரந்தர பேராசிரியராக பணியில் சேர்ந்து உதவி பேராசிரியராகவும், அதன் பிற்பாடு 2017ஆம் ஆண்டு தமிழக அரசினால் ராமநாதபுரம் அரசு சட்டக்கல்லூரியை தோற்றுவிப்பதற்காக தனி அலுவலராக நியமனம் செய்யப்பட்டு அங்கு கல்லூரியை தோற்றுவித்து அதே கல்லூரியில் முதல்வராக பணியாற்றி பின்னர் இதே கல்லூரிக்கு 2020ஆம் ஆண்டு உதவி பேராசிரியராக வந்தேன். 2021ஆம் ஆண்டு மாண்புமிகு தமிழக அரசினால் காரைக்குடி அரசு சட்டக்கல்லூரியை தோற்றுவிப்பதற்காக ஸ்பெஷல் ஆஃபீஸராக நியமனம் செய்யப்பட்டு அங்கு கல்லூரியை தோற்றுவித்து 2022ஆம் ஆண்டு முதல் 2024 வரை அதே கல்லூரியில் முதல்வராகவும், அதன் பிறகு 2024 அக்டோபர் மாதம் சேலம் அரசு சட்டக்கல்லூரிக்கு முதல்வராகவும் பணியாற்றி நேற்றைய தினம் இங்கு பணியில் சேர்ந்து முதல்வராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இதே கல்லூரியில் மாணவனாக பயின்று இதே கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றிய அதே கல்லூரிக்கு முதல்வராக வந்திருக்கக்கூடிய நான் தான் முதலாவது நபர் என்ற பெருமையை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அதற்காக நான் இந்த கல்லூரி நிர்வாகத்திற்கு நான் தலை வணங்குகின்றேன். இதற்காக அரசாணை பிறப்பித்த தமிழக அரசிற்கும், குறிப்பாக சட்டக்கல்வி இயக்குனர் அம்மா விஜயலட்சுமி அவர்களுக்கும், சட்டத்துறை செயலாளர் மரியாதைக்குரிய ஜார்ஜ் அலெக்சாண்டர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை பதிவு செய்கின்றேன். நான் இந்த கல்லூரியில் மாணவனாக இருந்த பொழுதும் சரி, இதே கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றிய பொழுதும் சரி, தற்பொழுது முதல்வராக இருக்கக்கூடிய தருணத்தில் நான் ஒன்றை மட்டும் பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். நான் ஒரு மாணவனாகவே இருக்க ஆசைப்படுகின்றேன். ஏனென்றால் மாணவனாக இருக்கும் பட்சத்தில் மாணவர்களுடைய தேவை அறிந்து மாணவர்களுக்கு என்னென்ன தேவை என்பதை ஒரு மாணவனாக இருந்து உணர்ந்தால்தான் அதை அவர்களுக்கு சரிவர செய்ய முடியும் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த அடிப்படையில் மாணவர்களுடைய தேவை பூர்த்தி செய்வதற்காகவும் கல்லூரியுடைய வளர்ச்சிக்காகவும் என்னென்ன தேவைகள் என்பதை கற்றுணர்ந்து அவர்களுடைய தேவை பூர்த்தி செய்து இந்த கல்லூரியுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய பங்களிப்பை செலுத்துவேன் என்று இந்த தருணத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதற்காக இந்த கல்லூரியினுடைய சக பேராசிரியர் பெருமக்கள், அலுவலக பணியாளர்கள், மாணவ நண்பர்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடு இந்த கல்லூரியை ஒரு உன்னத இடத்திற்கு உயர்த்துவதற்கு நான் பணியாற்றுவேன் என்று இந்த தருணத்தில் பதிவு செய்கின்றேன். இதற்கு ஆணை பிறப்பித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.